அவை நிரம்ப அமர்ந்திருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும். வாழ்த்துகள் அப்படின்னா 7வது உலக திருக்குறள் மாநாடு பெங்களூரில் சிறப்பாக நடைபெறுவது பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை விட பல பேருக்கு முன்னாலே வந்தேன் நான். ஏன்னா இந்த கல்லூரி எனக்கு புதுசாக நான் வந்ததில்லை, அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது முதல் முறையாக வந்ததில்லை. ஏன்னா இங்கே படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் என்ன அப்பப்போ இங்கே வரவழைச்சிருக்கிறாங்க. அதனால் பல முறை நான் வந்திருக்கிறேன், அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அவர்கள் ஒருவனாக வந்திருக்கிறேன். அதனால் நான் உங்களில் ஒருவன், வெளியிருந்து வரல, அதுக்காக சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஏன்னா வள்ளுவம் எல்லாருடைய கையிலும் இருக்கணும், எல்லாருடைய மனதிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அது மிக 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 தேவையான ஒன்றாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஆய்வுக் கட்டுரைகள் கொடுத்திருக்கீங்க இல்லையா, அது மிக கனமாக இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய பொருண்மைகள் நான் அப்படியே மேலோட்டமாக பார்த்தேன். ஏன்னா குறள் 1.25 அடி தான் இருந்தாலும் அது உலகளந்ததாக அறிவுகள் சொல்கிற மாதிரி. இப்போ நான் பெருசாக இந்த புத்தகத்தை பார்த்தாலும் அது முதல்ல அவங்க எப்படி பகுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கக்கூடிய துணை தலைப்புகள், அதுவே திருக்குறளில் ஆய்ந்து அதை புரிஞ்சு இன்றைய நடை புரிந்து ரெண்டு சேர்ந்து இந்த இந்த இன்றைய நிலைக்கு எப்படி அது இருக்கும் அப்படிங்கிற வகையில் அது எழுதுகிற மாதிரி பார்க்கிறேன். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிற முதல்ல வரி வச்சது தான் இதனுடைய அழைப்புதலே வந்திருக்கு. சிறப்பாக இருக்குது, இதுக்குள்ள சிறப்பாக அழைப்புதல் இருக்குது. இந்த அழைப்புதலுக்குள்ளதான் மடிச்சு வச்சிருந்தாரு. நான் கடைசி வரைக்கும் நான் பார்க்கறதுக்கே அப்படி இல்லை, வெளியிட்டான் பிறகு நான் பார்க்கறதுக்கு விட்டார் குமார். அதுக்கு பிறகு தான் எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்க்கும் பொழுது அந்த துணை தலைப்புகளே மிக மிக சிறப்பாக இருக்குது. போரில்லாத நல்லுலகம், அதை பற்றி ஆய்வுக் கட்டுரைகள் திருக்குறள்லேருந்து எடுத்து எழுதுங்க போட்டிருக்காங்க. ஆய்வுக் கட்டுரைகள் வந்திருக்கிறது. எவ்வளவு மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்றாக இன்றைய நிலையில் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு எனக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய தினசரி எடுத்து பார்த்தோம்னா மின்னத்தினால் எந்த நாட்டுக்கு எந்த நாட்டுக்கிட்ட புதுசாக சண்டை வந்துருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒரு அன்றாட நிகழ்வாக உலகில் அங்கங்கே போரில் வந்துட்டு இருக்குது. இதை மாற்றணும் அப்படிங்கிற பொழுது மாற்றம் ஆரம்பிக்க வேண்டும். அவங்க சொன்னாங்க இல்லையா, மாற்றம் ஆரம்பிக்குது. சின்ன குழந்தைகள் அவங்க ஜென்ஜி அப்படிங்கிறாங்க, அவங்களே மாற்றத்தை உருவாக்குற பொழுது அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அவர்கள் ஏன் அந்த மாற்றத்தை மாறாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா. அதற்கு இது மாதிரியான இருக்கும். பகை திறம் அழிதல், நாட்டின் பாதுகாப்பு நெறிகள், நாடுகளின் நட்புறவு, இது எல்லாமே ஒட்டு வருது இல்லையா. இந்த நட்புறவு இருக்கும் பொழுது அந்த போரில்லாத நல்லுறவை உருவாக்க முடியும். இதில் எல்லாம் திருக்குறள் என்ன சொல்லி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா திருக்குறள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தாலும் கூட அது இன்னைக்கு நான் திரும்ப நினைப்பது, திருக்குறள் என்பது திருவள்ளுவர் என்ற ஒரு தனி மனிதரால் எழுதப்பட்டதாக நான் நினைக்கல. ஏன்னா அது அந்த காலகட்டங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னாலும் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் புனைவர்களும் அவர்கள் சொல்லடக்கம் அவர்களை எப்படி சமுதாயம் தாக்குதல் கொடுத்தது, அதாவது சமுதாயம் அவர்கள் எப்படி பாதிச்சது அப்படிங்கிற வகையில் சமுதாயத்தினுடைய அந்த ஓட்டமும் சமுதாயத்தினுடைய அந்த எதிர்பார்ப்பையும் அதைத்தான் அவங்க இதாப்படுறாங்க. இன்னைக்கு இந்த கட்டுரைகளே வந்திருந்தாலும் கூட கிட்டத்தட்ட நாட்டு நடப்பும் அப்புறம் அவங்க படித்ததையும் சேர்த்து கொடுக்கும்படியாக இருக்குது. கிட்டத்தட்ட அதே வழியில் தான் வள்ளுவம் வைத்திருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு அத்தியாயம் வரும் பொழுதும் ஒவ்வொரு குறள் வரும் பொழுதும் கூட அவர் அப்பொழுதைய நாட்டில் என்ன பார்த்திருந்தார், இனிமேல் என்ன இருக்கலாம் அப்படிங்கிறது நல்லதும் கெட்டதும் சார்ந்து எழுதியதாகத்தான், அதாவது ஒரு பிரதிபிம்பமாக ஒரு கண்ணாடியாக சமுதாயத்தின் கண்ணாடியாகத்தான் பார்க்கிறேன். அந்த வகையில் தமிழர்கள் அப்பவே இது மாதிரியான, ஏன்னா பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி பார்த்து எழுதினார்களோ இல்லையோ, ஆனா பல 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலேயும் கூட அது பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிற பொழுது அவர்கள் சொன்ன பொழுது உலகினுடைய பொதுமறை அப்படிங்கிறத சிறப்பாக வலுதாக அவங்க வந்திருக்குது நான் பார்க்கிறப்போ. அந்த வகையில் ஜி.யு. போப் அவர்கள் பற்றி சொன்னாங்க, வீரமாமுனிவரை பற்றி சொன்னாங்க. எல்லாருமே திருக்குறளை படித்த பிறகு, அதற்கு முன்பு இருந்தவர்களை விட அதற்கு பிறகு திருக்குறள் படித்த பிறகு இல்லையா, கிமுங்கிற மாதிரி திருக்குறளுக்கு முன், திருக்குறள் படித்ததற்கு முன், திருக்குறள் படித்ததற்கு பின் அப்படின்னு பல பலர்கள் சொல்ல முடியும். டால்ஸ்டாய் பற்றி சொல்லுவாங்க,
டால்ஸ்டாய் தான் நம்ம மகாத்மா காந்தி அவர்களுக்கே திருக்குறளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அப்போ அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு காந்தி சொன்னதாக நான் படித்தது அப்படின்னா, நான் தமிழ் படிக்கணும்னு ஆர்வமாக இருக்கிறேன். தமிழ் படிக்கலை என்பது என்னுடைய குறையாக இருக்குது. ஏன்னா தமிழில் என்னுடைய திருக்குறள் படித்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்களே தமிழை பற்றி சொல்வதற்கு, அதாவது தமிழ் அப்படிங்கிற வார்த்தையே திருக்குறள் இல்லாட்டி கூட தமிழில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை நான் முதல்ல சொன்ன முடியா, தமிழர்களுடைய வாழ்வும் பின்பாடும் சமுதாய தெருக்களும் பார்த்து ஒரு கண்ணாடியாக திருவள்ளுவர் எழுதியிருக்கலாம் என்று சொன்னாலும் கூட அந்த திருக்குறளை படிப்பதற்கு இப்ப மகாத்மாவாக நாம் சில காலங்களுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த திரு மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்வினுடைய பூரணத்துவமே நான் தமிழ் கற்றுக்கொள்ளாதனால திருக்குறளை அதனுடைய மூலத்திலிருந்து படிக்க முடியலையே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு குறையாக இருந்ததாக சொல்றார் அப்படின்றார். ஆனால் தமிழ் தெரிந்த நமக்கு இது எவ்வளவு பெரிய நிறையாக இருப்பதாக நாம் நினைச்சுக்கணும் இல்லையா? மகாத்மா காந்தி ஒரு குறையாக நினைத்தார். ஆனால் தமிழ் தெரிந்த நாம் இந்த திருக்குறள் முழுதாக படிக்க முடியும், மூலத்திலிருந்து படிக்க முடியும் என்பது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரம், எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஜென்சிகளுக்கு கடத்த வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? அந்த வகையில் எனக்கு இப்பொழுது தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை இதன் வழியாக திருக்குறள் வழியாக அவர்கள் கொண்டு போய் சேர்க்க முடிந்தால் அதுதான் பாடப்புத்தகங்கள் எல்லாம் அறிவில் எல்லாம் சார்ந்து எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொரு தனி மனிதனாக அவர்கள் உருவாகும் பொழுது மனிதத்தை வளர்ப்பதாகவும் அறிவி வளர்ப்பதாகவும் தன்காலிலேயே தான் நிற்பதாகவும் கற்றலுடைய அந்த முகப்பருவிகளை, ஏனால் கற்றல் என்பது எப்பவுமே என்றைக்கு வகுப்பு பாடத்தில் படித்தமோ புத்தகத்தில் படித்தமோ அதனால் முடிவதல்ல. இந்த பட்டம் வாங்கிவிட்டேன் படிப்பு முடிந்ததல்ல. அதுவரை எப்படி படிக்கிறோம் என்பதற்கு, எப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு, எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான கற்றல் தான் அந்த வகுப்பறைகளும் பாடப்புத்தகங்களும் ஆசிரியர்களும் சொல்லியிருக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் கற்க வேண்டியது அவசியம் என்பதை முற்றும் முழுதாக 68 வயதிலும் கூட இன்றும் உணர்ந்து கொண்டிருப்பவன். ஏன்னா ஒரு நாளும் கூட ஒரு புத்தகமாக படிக்காம அன்றைக்கு என்னுடைய துறக்கம் கண்டிப்பாக போனதில்லை. ஏன்னா தினம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னைக்கு நான் பேசுறேன்னா நேற்றைக்கு வரைக்கும் நான் படித்தது இங்கே பேசுவதற்கு உதவும். இன்று நான் படிக்கலைன்னா நாளைக்கு நான் காணாமல் போய்விடும் என்பது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆக தினம் கற்றல் என்பது மிக மிக முக்கியம். நாடு உலகம் எல்லாம் வெகு ஓட்டத்தில் போயிட்டு இருக்குது. இந்த நீரோட்டத்தில் நாம கலந்திருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது தினம் கற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த கற்றல் என்பது புத்தகத்தை தாண்டி வாழ்க்கை நடைமுறைகளிலும் கண்டிப்பாக இருக்கும். அந்த நடைமுறைகளை கற்று, நான் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்பே அந்த நடைமுறைகளை கற்று ஒரு கண்ணாடியாக இருக்கக்கூடிய இந்த திருக்குறள் பல கோணங்களில் நம்முடைய வாழ்க்கை முறைகளை செதுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கையூட்டமாக நாம் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக நான் பார்க்கிறேன். அது இன்றைய இது மாதிரியான திருக்குறள் மாநாடுகள், அதில் நீங்கள் உங்களது ஆய்வு கட்டுரைகள் இவற்றையெல்லாம் சிறப்பாக சேர்க்க முடியும். இன்னைக்கு ஏன் அதை காசு கொடுத்து வாங்கின அப்படின்னா, அந்த காசை ஒன்றும் பெரிதாக தமிழகத்திற்கே கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்படிங்கிற வகையில் அதை நான் அதோட கடமையாக எடுத்துட்டு போறேன். ஏன்னா இப்போ அது வாங்கின பிறகு அவர் கொடுத்ததல்ல, நான் வாங்கியது இல்லையா? நான் வாங்கியது அப்படிங்கிற பொழுது அதற்கான பொறுப்பை, இதற்கு ஒரு மூலதனம் இதற்கு இல்லையா? இந்த மூலதனத்தை வைத்து எப்படி பெருக்குகிறேன் என்பதையும் பொருளாதாரத்தை சொல்லியிருக்கிறார் இல்லையா? கற்றதொன்றாக இருக்கலாம், கற்றலை தாண்டி உங்களுடைய பொருளும் வேண்டும். அந்த பொருளுக்கான மூலதனமாக ஒரு பொருளாத்தான் கொடுத்திருக்கிற அது அடையாளமாக நீங்களும் அதன் மூலதனம் செய்யலாம். உங்களால் வழியாக உங்கள் அடுத்த தலைமுறைகளும் அதை எடுத்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதாக இருக்கிறார். ஆக திருக்குறள் அந்த 1.25 அடிகளாக இருக்கலாம், 133 அதிகாரங்களாக இருக்கலாம், 1330 குறள்களாக இருக்கலாம். அதை தாண்டி இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 847 பக்கங்களில் இது சிறப்பாக கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன இந்தியாவில் பல இடங்கள் இருந்திருக்கீங்க, இதற்காக பல நேரங்களை உபயோகித்திருப்பீர்கள். இது எல்லாம் சிறப்பாக வந்திருக்கிறது. இப்போ எப்படி
நம்முடைய பார்த்தசாரதி அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உலகளாவில் இருக்கக்கூடிய பல துறைகளில் இருப்பவர்கள் உண்டு. சித்ரா அவங்க தான் ஹாங்காங்லேருந்து இப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த புத்தகங்கள்லாம் பார்க்கும் பொழுது சிலதை மிக மிக கஷ்டப்பட்டு அதை உருவாக்கியிருக்காங்க. சில மொழிகள் நான் பார்த்த பொழுது தான் இப்படிப்பட்ட மொழிகள் இருக்குதா அப்படின்னு கூட நான் எனக்கே இதாக இருந்துச்சு. அந்தந்த மொழிகளில் கூட திருக்குறள் பதிவு எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய இதாக எழுதியிருக்காங்க. ஆக நான் சொன்ன மாதிரி மகாத்மா காந்தி அவர்களே வேற மொழியில் தான் படிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வெவ்வேறு மொழியில் இருப்பவர்கள் கூட இதை பொதுமறையாக எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. இதற்கு எல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அன்றைய வரலாறு தான், அன்றைய நடைமுறை வாழ்க்கை தான் திருக்குறள் என்பதை நான் பார்க்கிறேன். ஆக அதை பிறழாமல் இன்றும் நாம் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைய காலகட்டங்களில் மிக மிக அதிகமாக இளைஞர்களுடைய இந்தியாவில் அது மிக மிக முக்கியமானதாக பார்க்கிறேன். அந்த வகையில் இன்றைய நிலையில் திருக்குறள் நமக்கும் சரி, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் சரி, எவ்வளவு காசு பணம் சேர்க்கிறோம் என்பது முக்கியமில்லை, எவ்வளவு நகை நட்டவங்க வச்சிருக்கோம் என்பது முக்கியமில்லை, நம்முடைய பேங்க்ல எவ்வளவு விட்டு போறோம் முக்கியமில்லை. நாம் விட்டு போகக்கூடிய அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக, இன்னும் நம்பிக்கையுள்ள தலைமுறையாக இருக்க வேண்டும் என்றால் திருக்குறள் கண்டிப்பாக அதற்கான மறையாக இருக்க முடியும். அதற்கு இன்றைக்கு பெங்களூர்ல நடக்கக்கூடிய ஒரு விழா சிறப்பான முத்துரணமாக இருக்கிறது. உங்களுடைய ஆய்வுக்கட்டுரைகள் சிறப்பாக வந்திருக்குது, ஆய்வரங்குகள் சிறப்பாக வர வேண்டும். எல்லாவற்றையும் தொகுத்து எப்படி இந்த புத்தகம் துவக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த நிகழ்வும் துவக்கப்பட்டு எல்லா பக்கம் எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு இது நினைக்கிறேன். திரு S.T. குமார் அவர்கள் கிட்டத்தட்ட புனித ஜோசப் கல்லூரி அவருக்கு உதவி இருக்கலாம், திரு சரளா அவர்கள் உதவி இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மேடையில் இருப்பவர் உதவி இருக்கிறாங்க. ஆனால் S.T. குமார் ரொம்ப இங்கேயும் கூட நாங்கள் நட்டு பேசிக்கிட்டோம். இங்கேயும் கூட அவர் ஒருத்தர் அதை இதை கிட்டத்தட்ட தனி மனிதராக இந்த இதை செய்வதை மிக மிக பாராட்டுறேன். அதற்கு பலரும் உதவி இருக்கீங்க. இருந்தாலும் அவர் இதெல்லாம் தாண்டி நிறைய இடத்துல பெங்களூர்ல எனக்கு ஒரு குறையா நிறையான்னு தெரியல, ஆனா நடந்துட்டு இருக்கிறது. ஏன்னா இங்க எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறார்களோ கிட்டத்தட்ட அவ்வளவு சங்கங்களும் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் கூப்பிடுவாங்க, எனக்கு ஒவ்வொரு முறை குறையாக இருக்கும். ஏன் இப்படி இருக்கீங்க, சேர்ந்து வரலாமே அதற்கும் ஒரு விழா எடுத்தார், அதற்கும் என்னை கூப்பிட்டு இருந்தார். அங்கே நான் வந்திருக்கேன். நான் அப்போ இன்றைக்கும் கூட ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. கர்நாடக மாநில தமிழ் அமைப்புகளுக்கு சான்றிதழ் வழங்கி செய்யப்படும் அப்படின்ட்டு இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் கூட்டாக தமிழ் என்ற முறையில், தமிழர் என்ற முறையில் ஏறியிருப்பதும் திருக்குறள் என்ற குடையில் கீழ் வந்திருப்பதும் மிக சிறப்பு நினைக்கிற. இந்த சிறப்பு நல்லதாக இருக்கட்டும். அடுத்த தலைமுறைக்கும் இந்த சிறப்புகளை கொண்டு செல்லுங்க. நன்றி, வணக்கம்.